வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வ்ளாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இது ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ டீ போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எரியும், ஃபுல்லாக தான் எரியும். வாங்கிக்கலாமா? டீ தூள் போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை பத்தாது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இட்லி சுட்டது தான் இது காலையில். இப்போ இதெல்லாம் அவிக்கலாம். இதெல்லாம் அவிச்சிக்கலாமா? டீ ஆறிட போகுது. முதல்ல டீயை குடிச்சிடலாமா? குடிச்சிடலாம். வேகட்டும், அது வரைக்கும் நம்ம போய் டீ குடிக்கலாம். டீ குடிச்சுன்னு இருந்தால் அது எந்திரில் இருக்கும். சோளம் அப்படியே வச்சா இட்லி கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது சோளம். அதனால் அப்படியே வைக்க முடியுமான்னு பார்க்கலாம். அதனால் இதை உரிச்சிடலாம். உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சிடலாமா? இல்லை காம்பு பிச்சுட்டு வைக்கலாமா? காம்பு பத்துச்சுன்னா அப்படியே வைக்கலாம். அப்படியே வச்சிடலாமா? போய் வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்குல்ல? அப்புறம் இந்த காம்பு வெளியே இருக்கு. மூடி பார்க்கலாம். மூடுதான்னு பார்க்கலாம். மூடிச்சு. சரி, வைக்கலாம். டீ வைக்கலாம். வாங்க டீ குடிக்கலாம். மழைக்கு இப்போ சூடான டீ பிஸ்கெட்டு சாப்பிட போகிறோம். மழை பெய்யுது. காக்கா சூப்பராக காற்று வருது, மேகம் வருது. மழை வரப்போகுது. இப்போது செம்மையாக காற்று அடிக்குது சில்லுன்னு. அந்த காக்காக்குள்ளே போடலாம். எங்க வெந்துச்சா பார்க்கலாமா? இறக்கி வச்சிடலாமா? சூடாக இருக்குது. இப்போ இந்த கடாய் வச்சுக்கலாம். வரேன். அந்த கடாயில் ஒரு வேலை இருக்குது. அது இதை பார்த்துட்டு அதை அப்புறமா செய்யலாம். வாசனையாக இருக்குது. நல்லா கம்ம சோள வாசனை. வந்துடுச்சா? வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சோளம் வெந்துடுச்சான்ட்டு பார்க்க தெரியல. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். எப்படி அவிக்கணும்னு தெரியல.
நீங்கள் எப்படி அவிப்பீங்க, எவ்வளோ நேரம் வேக வைக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சோளத்தை வேக வச்சிட்டோம். வெந்துருச்சா நாங்களே இப்போ இது வந்து பிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். வேறு யார் வருவா? நீ தான் சாப்பிட்டு பார்க்கணும். அதான் பார்த்தே கண்டுபிடிக்கிறதுக்கு எதனா டிப்ஸு சொல்லுங்கள். வேறு கிட்ட முடியல, சூடாக இருக்குதுப்பா. வந்துருச்சு. நல்லா தித்திப்பு சோளம் தான், சூப்பராக இருக்குது, தித்திப்பாக இருக்குது. காய் இது வெடிக்கலை, எதுவும் வெடிக்கலை. ஆனால் ரோஸ் கலர் தான் தோல் இருந்தது, நல்லா தான் இருக்கும். ரோஸ் கலர் தோல் இருந்தால் வெடிக்கும்னு சொன்னாங்க. ரோஸ் கலர் தோல் இருந்தால் வெடிக்கும், நல்லா இருக்கும்ப்பா காய்ன்னு சொன்னாங்க கிழங்கு. அதனால தான் வாங்கினேன். ஆனால் பார்த்தா வெடிக்கலை. அவங்கள தான் போயிட்டு கேட்கணும். நல்ல காய் சூடாக இருக்குது, கையில் வச்சுருக்கும் போது சூடாக இருக்குது. அடுத்த வாரம் போனால் அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்கணும். நல்ல வெடிக்கிற கிழங்குன்னு தானே கொடுத்தீங்க, வெடிக்கவே இல்லை அப்படின்னு. குண்டா அது வெடிக்கிறதுக்கு ரோஸ் கலர் தோல் இருந்தால் வெடிக்கும்னு சொல்லி கொடுத்தாங்கம்மா. அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியே இருக்கோம். இதில் எண்ணெய் ஊற்றுட்டா. இப்போ இதில் என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு குழம்பு தாளிக்கிற எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயிட்டோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் வந்து வெந்தயம். இப்போவே புரிஞ்சிருக்கோம் இது எந்த குழம்புக்கு நம்ம இப்போ எந்த குழம்பு செய்ய போகிறோன்னு இப்போ புரிஞ்சிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். என்ன சொல்கிறோம்? பார்த்தீங்கன்னா இப்போ மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். மீன் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன், ஏரி மீன் நல்லா இருக்கும். எங்கள் வீட்டாண்ட தான் எடுத்துன்னு வந்து விற்பாங்க. அவங்க தான் நாளைக்கு எடுத்துன்னு வருவாங்கன்னு பார்த்தேன். அவங்க நாளைக்கு வந்தாலும் வருவாங்க. இன்றைக்கே எடுத்துன்னு வந்துட்டாங்க, நைட்டு மீன் பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதனால எடுத்துன்னு வந்து என்னென்ன கொடுத்தாங்க, நானும் வாங்கிட்டேன். 1 கிலோ 100 ரூபா. இப்போ வந்து நம்ம பூண்டு போட்டுக்கலாம், தாளிச்சிக்கலாம். வெந்தயம் பூண்டு அது ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வெந்தயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் குழம்பு. வெந்தயம் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன், வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். பூண்டு இப்போ பூண்டு போட்டுக்க போகிறேன். இப்போ வந்து வெந்தயம்லாம் பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் போட்டுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிச்சு போதும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். நல்லா தித்திப்பாக இருக்குல்ல, காணு சூப்பராக இருக்குது. சோளம் நல்லா வெந்து போச்சு. சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. நீ உரிச்சு கொடுத்த சோளம் சாப்பிட்டு போகிறேன். செம தித்திப்பாக இருக்குது. புளி ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து தக்காளி வெங்காயம் கட் பண்ணும் போதே ஊற வச்சுட்டேன். காட்ட மறந்துட்டேன்.
இந்த அளவுக்கு ஊற வச்சுருக்குறேன். கரைச்சி நம்ம குழம்புல ஊற்ற போகிறோம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம் முதல்ல. லேசாக அடி பிடிச்சிக்கிட்டு போயிடும். அப்போ நல்லா வெந்துடுச்சு காய். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெறும் மிளகு வீட்டில் அரைச்ச மிளகு. இந்த மூடியில் ஒரு மூடி 2 மூடி போட்டுக்க போகிறேன். ஒரு மூடி 2 மூடி மிளகாத்தூள். இப்போ வந்து புளியை கரைச்சி ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். புளி குழம்பு மீன் குழம்புக்கு நல்லா புளிப்பாக இருக்கும். அதுவும் ஜிலேபி மீனுக்கு கொஞ்சம் புளிப்பே வைக்கணும். ஏன்னா அது இதில் ஏரி மீன் தானே. கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். இன்னும் கூட ஊற்ற போகிறோம் தண்ணி. வச்ச புளியை கூட தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன். இப்போ இதையே ஊற்றிக்கலாம். போதும். இந்த அளவு கொதித்த பிறகு மீன் போடும் போது பார்க்கலாம். மூடி வச்சுட்டு போயிடலாம். இப்போ சூடு சூடு ரொம்ப கொஞ்சம் மாதிரி இருக்குது. இதோட போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ குழம்புண்டா தண்ணி ஊற்ற போகிறேன். துணி மடிச்சாச்சு, துவைச்ச துணி, பாத்திரம் கழுவியாச்சு, வீட்டை வாசலை பெருக்கியாச்சு, சோறு குழம்பு செஞ்சாச்சு, சாப்பாடு மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பிட போகலாம். முடிச்சிச்சு. ஸோ சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு குழம்பு ரெடி. மீன் நல்லா வெந்துட்டு சாப்பாடு. அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. வணக்கம். பாய்.